ஹோட்டலில் வாங்குறது தானே தப்பு, சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள வாங்குறது தப்பு, வீட்லேயே நாங்கள் செஞ்சுக்கிடுறோம். வெல் அண்ட் குட், அது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். வீட்டில் செய்யக்கூடிய மயனேஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எக்ஸை வந்து நல்ல ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஷெல்லை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண அப்புறம் உங்கள் இதை எடுங்க. எக்கை நம்ம வந்து நீங்கள் வந்து மிக்சியில் மேஷ் பண்ணி மயனஸ் ப்ரிப்ரேஷன் இங்கே எல்லா யூடியூப் சேனலும் கிடைக்கும். போட்ட பிறகு மேக்சிமம் அது எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அளவு எடுத்து அந்த குடும்பத்திற்கு 1 முட்டையோ 2 முட்டையோ மேக்சிமம் 3 முட்டை அளவு எடுத்துக்கொண்டு மீதம் உள்ளதை அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி திரும்ப எடுக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது. வீட்டில் செஞ்சு என் குழந்தைக்கு தரலாமா? தாராளமாக தரலாம். ஈவன் தென் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெகுலர் அண்ட் டெய்லி யூஸ்க்கு மயனஸ் ஏற்ற விஷயம் அல்ல. முட்டையை சும்மா முட்டையை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதில் வேக வச்சு கொடுங்க, புல்சையாக போட்டு கொடுங்க, ஆம்லேட்டாக போட்டு கொடுங்க, தவறு இல்லை. இந்த மாதிரி பச்சை முட்டையாக வந்து குழந்தைக்கு தினமும் இந்த மாதிரி எண்ணெயை விட்டு அடித்து அது கேலரிஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது அது வந்து அட்வைசபிள் இல்லை. நீங்கள் வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ட்வைஸோ வீட்டில் செஞ்சு மயனஸ் பரிமாறல ஒரு தவறு கிடையாது.